ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்பி சேனல். இன்னைக்கு அஷ்பி சேனலில் நம்மளுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்காகவும் அண்ட் நம்மளுடைய ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் குங்குமப்பூ சோப் நம்ம எப்படி வீட்டிலையே தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குங்குமப்பூ சோப் தயாரிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் மெல்ட் அண்ட் போர் ப்ராசஸில் தான் இந்த சோப்பை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய பேஸ் என்னென்னா கோட் மில்க் பேஸ். ஸோ அதனால் இந்த கோட் மில்க் பேஸ் நம்ம குழந்தைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் அண்ட் போரில் நிறைய பேஸஸ் இருக்கும். அலோவேரா பேஸ் இருக்கும், கிளியர் கிளிசரின் பேஸ் இருக்கும், அண்ட் ஷியா பட்டர் பேஸ், சார்கோல் பேஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நான் அதில் கோட் மில்க் பேஸ் எடுத்திருக்கேன். நான் 200 கிராம் அளவில் கோட் மில்க் பேஸ் எடுத்திருக்கேன். கோட் மில்க் பேஸை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது இந்த கோட் மில்க் பேஸ் எடுத்துருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை மேலே வச்சுடுங்க. சூடு அதிகமாக ஆரம்பிக்கும் போது பேஸ் உருக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பால் பதத்துக்கு நல்லா உருகி வரும். ஸோ இதை அடி பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருங்க. கோட் மில்க் பேஸ் சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு க்ரீமியான மாய்ஸ்சரைசிங் ஃபீலை அது கொடுக்கும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் கிரேப் சீட் ஆயில் நான் சேர்க்குறேன். ஸோ கோல்டு ப்ராசஸ்டாக இருக்கக்கூடிய எந்த ஆயில்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஆயில்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிஷ்னலாக வாசனைக்காக நான் குங்குமப்பூ எண்ணெயை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நீங்கள் அடுப்பு அமர்த்திடுங்க. இப்போ கடைசியாக இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ சோப் மோல்டில் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 200 கிராம் அளவில் எடுத்துருக்கிறதுனால 2 சோப்பாக நான் தயாரிக்க போகிறேன். ஸோ அதனால் 2 மோல்டில் நான் இப்போ ஊற்றி வைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. ஸோ இப்போ குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதை 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் இது சாலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயாச்சு. நம்மளுடைய குங்குமப்பூ சோப் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த குங்குமப்பூ சோப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து குவாலிட்டி இருக்குது. நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அஷ்பி சேனலில் குங்குமப்பூ சோப் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்க்கான பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஷ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.